ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க போர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே நீடிச்சிட்டு இருக்குது. எப்போ போர் முடியும் அப்படிங்கிறத எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ட்ரம்ப் போடுற ஒரு ட்வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனநிலை தான் போடுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லோருக்கும் எழுது. நீங்கள் வந்து ஹார்முஸ் உடனே திறக்கிறீங்களா, நீங்கள் வந்து உங்களை எல்லாத்தையும் நரகத்துக்கு அனுப்பிடுவேன், அந்த ரீதியில் வந்து ட்வீட்டில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து நல்ல வளர்ந்த நாடு, அங்கே வந்து மெத்த படித்த டாக்டர்லாம் இருப்பாங்க நிறைய பேர். ஸ்கேனிங்லாம் வந்து ரொம்ப நல்லா ப்ரெசிஷனாக இருக்கணும். அவங்க சிடி ஸ்கேனு 64 ஸ்லைஸு அதெல்லாம். ட்ரம்ப் சாரையா இன்னும் ஸ்கேன் பண்ணாமல் வச்சுக்கிறாங்க. அவருக்கு எதனா டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கா என்ன அதுன்னு பார்க்கணும். நான் உண்மையில் அவர் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிறேன். இன்னைக்கு காலைல கிரிக்கெட் விளையாடுற குரூப் ஒன்று இருக்குது, இப்போ வீட்டாண்டெல்லாம் விளையாடுவாங்க. அந்த குரூப்பில் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, எவ்ரி ஃப்ரைடே ட்ரம்ப் டிக்ளேர்ஸ் ஹி ஹஸ் ஒன் த வார், எவ்ரி சாட்டர்டே ஹி கிவ்ஸ் அல்டிமேட்டம் டு ஈரான். அதாவது போரை ஜெயிச்சிட்டா மறுநாள் எதுக்கு நீங்கள் வந்து ஒரு நிர்பந்தம் கொடுக்கணும்? சனிக்கிழமை கொடுக்குறாரு. எவ்ரி சண்டே ஹி சேஸ் ஈரான் இஸ் ஃபினிஷ்ட். ஞாயிற்றுக்கிழமைனா ஈரான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு. அப்புறம் திருப்பி திங்கக்கிழமை மண்டே ஹி ஹாஸ் ஹெல்ப் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். நீ ஹெல்ப் பண்ண, நீ வாய, நீ உதவி பண்ண, மற்ற ஊராமட்ட நாடெல்லாம் சம்மந்தம் இல்லை, போருக்கு சம்மந்தம் இல்லாதவங்கள துணை கூப்பிட்றது. அப்புறம் செவ்வாய்க்கிழமை எவ்ரி டியூஸ்டே ஹி சேஸ் ஹி டசன்ட் நீட் எனி ஹெல்ப். உங்கள்கிட்டலாம் யாருக்கும் ஹெல்ப் பண்ண, ஆனால் ஹெல்ப் கேட்டோம் பண்ணல. திங்கக்கிழமை உதவி கேட்டு யாரும் பண்ணல. ஆனால் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறது, உங்கள் உதவிலாம் வேணாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் எவ்ரி வெட்னஸ்டே ஹி சேஸ் ஹி வாண்ட்ஸ் பீஸ். ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை உதவி கேட்டேன், யாரும் செய்யலை. செவ்வாய்க்கிழமை உங்கள் உதவியெல்லாம் வானான்றது. அப்புறம் புதன்கிழமை வந்தோன்னா எனக்கு அமைதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மௌனமாக தியானம் பண்ணுற நிலைக்கு போகிறது. அப்புறம் தேர்ஸ்டே வந்தவொடனே என்ன சொல்லுது, போர் இன்னும் முடியல, இனி போர் இன்னும் தொடரும் அப்படின்றது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இது திருப்பி ரிப்பீட் பண்ணுவாப்பில். சாட்டர்டே சண்டே நம்ம விஜய் சார் மாதிரி லீவ் விட்டுருவார் அவர். திருப்பி மறுபடியும் திங்கக்கிழமை ரிப்பீட்டு. ஸோ இதே தான் பண்ணுகிறார். அப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல இந்த போர் எப்படி போனால், இது ட்ரம்ப்பு சார் தான் முடிவு பண்ணோம். ஒன்று ட்ரம்ப்பு சார் பண்ணோம், இல்லைனா அங்கே லோக்கல் யாருனா டாக்டர், யாருனா நல்ல டாக்டர், நியூரோ டாக்டர்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கூட இதுக்கு மேபி ஒரு முடிவு கட்டலாம். இது வந்துங்க கொழுப்பு எடுத்துகிட்டு போயிட்டு போடுற சண்டை. இது ஒரே ஒரு உங்கள் நாட்டில் ஒரு இராணுவ வீரர் ஒருத்தர் போனார், அவர் ஃப்ளைட்டு வந்து மாட்டிக்கிச்சு, அவரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் இதை பண்ணோம், நாங்கள் 3 ஃப்ளைட் அமிச்சோம், 6 ஃப்ளைட் அமிச்சோம், அதை வந்து 2 ஹெலிகாப்டர் மானிட்டர் பண்ணிச்சு, ஒரு பெரிய ஐ திங்க் ஜாலியாக க்ரீன் ஜாலியாக நம்ம சொன்னாங்க, காப்பாற்றிட்டாங்க இல்லையா சாப்பர். அது தெரியல, யாருக்கு தெரியும்? பாதி இவங்க சொல்கிறதெல்லாம் இவன் சுட்டுட்டான்றான், வீழ்த்திட்டான்றான், அவன் நான் திருப்பி சுட்டான்றான், ஆனால் ஜனங்க சாகுது. அதுதான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து இதில் வந்து யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்றது முக்கியம் இல்லை. ஜனங்க சாகுது, மனிதாபிமானம் சாகுது, இயற்கை நீதி, இயற்கை வளம் அழியுது, மனித வளம் கஷ்டப்படுது, குழந்தைகள் அனாதையாகுது. மனசாட்சின்னு தான் இந்த மாதிரி கொழுப்பு எடுத்துகிட்டு திரிவீங்களா? எந்த மதம் நல்ல மதமோ, எந்த இனம் பெரிய இனமோ, உங்கள் ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சு காட்டுங்க மேன். அதாவது இந்த நண்டு கொழுத்தா வலையில் தங்கம் வெளில வந்து அட்டகாசம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த பண நாடுகளுக்கு ஒரு சில நேரத்தில் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா இந்த போரை போட்டு இந்த வார் பொருளை விற்கணும், வியாபாரம். அப்புறம் தங்க விலை ஏற்றுறது இறக்குறது, வெள்ளி விலை ஏற்றுறது இறக்குறது, சர்வதேச சந்தையில் வந்து கச்சா எண்ணெயை வச்சு அதை வச்சு ஒரு வியாபாரம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, அந்நிய செலவாணிக்கு அதற்கு உண்டான டாலரோட விலையேற்றம், பண ரூபாய் மதிப்பீடு, அதை வச்சு ஒரு வியாபாரம். ஸோ இது அதுக்கப்புறமா ஷேர் மார்க்கெட்டெல்லாம் விழணும். மார்க்கெட்டெல்லாம் விழுந்தவுடனே நல்ல கம்பெனி விலை கம்மியானவுடனே பெரிய பெரிய பணக்காரங்க போய் அந்த கம்பெனி வாங்கிக்கணும். அது எவனா ஒருத்தங்க இல்லை ஏழை வாழைகள் யாருன்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டு நடுத்தரத்தில் இருக்கிறவங்க அவங்க கடனாளியாகி நடு ரோடுக்கு வரணும். இது ஒரு சின்ன புத்தி. ஒரு நாகரிகமான நாட்டில் ஒரு அரசியலை நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தேவையில்லாத வழி சண்டை போருக்கெல்லாம் போக மாட்டோம். ஈரான் எங்கே இருக்குது, அமெரிக்கா எங்கே இருக்குது? உனக்கு அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு போய் வழி சண்டை வலிக்கும்? இப்போ ஈரான் வந்து திருப்பி அடிக்குதுன்னா பாதிப்பாச்சு அடிக்கிறாங்க, வேறு வழி இல்லை. ரஷ்யா பாட்டுன்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தது. ரஷ்யா மூஞ்சிக்கு நேராக எடுத்துன்னு போயிட்டு நான் விமானத்தெல்லாம் இப்படி நிறுத்தினது யார்? உக்ரைனுக்கு அந்த சின்ன புத்தியை சொல்லி கொடுத்தது யார்? அவங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, பங்காளி மாதிரி தான் இருக்கிறாங்க, ஒரே லேண்ட்ஸ்கேப்பு. அந்த அண்ணன் தம்பி பங்காளிக்குள்ளே யார் பிரிவினை ஏற்படுத்தின யார்? இதெல்லாம் என்ன பேர்? இதுக்கெல்லாம் என்ன பேர் கேட்டால் நான் உலகத்தில் பெரிய சர்வாதிகாரி நாட்டினுடைய அதிபர்ன்றது. எவ்வளோ ஜனங்க கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ அதாவதுங்க உழைச்சி கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றுறவங்களுக்கு ஒரு சில வாழ்க்கைகள் வந்து இன்றைக்கி பாதிப்புள்ள இருக்குது. நம்ம மற்ற நாடு கேஸ் கிடைக்கல, அந்த பைத்தியக்காரன் சண்டை போகிறதுக்கு இங்கே இட்லி விலை 10 ரூபா ஏறி இருக்குது. சாப்பிட்ற இட்லி விலை, உங்களுக்கு உணவுலேருந்து மற்ற விஷயம் எல்லாமே ஏறுது. இப்போது திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் வந்து ஜவுளி எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகாதனால 50% குறைக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த கால் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கேஸ் பிடிக்கிறதுக்கு போயிட்டு மணிக்கணக்காக நிற்கிறாங்க. ஏற்கனவே கடினமான வேலை வண்டி ஓட்டுறது, இன்றைக்கி இருக்கிறதுலே கஷ்டமான வேலை இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறது. அதை வந்துட்டு இந்த பெட்ரோல் பிடிக்கிறதுக்கு போய் கியூ நிற்கிறது, எதுக்கு இதெல்லாம்? ஏன் யார் பண்ணுற வேலை தான்? தவறான ஒருத்தருக்கு ஓட்டு போட்டாங்க.
அமெரிக்காவில். அதனுடைய பாதிப்பு ஒட்டுமொத்த நாடும் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணும், ஒட்டுமொத்த உலகமும் ஃபேஸ் பண்ணும். இந்தியாவிலே நிறைய பாதிப்புகள் இருக்குது. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வெளிப்படையாக வந்து அமெரிக்காவை கண்டிச்ச மாதிரி இல்லை இல்லையா? ஸோ அவரோட நிலைப்பாடு ஒரு கேள்வி கொடுக்குறாங்க. எதுக்கு வியாபாரி ஃப்ரெண்டு நாங்கள் எதுக்கு கண்டிக்கணும்? உன் வியாபாரம் நீ பண்ணுற, என் வியாபாரம் நான் வேறு மாதிரி பண்ணிக்கிறேன். என்ன இன்னொன்னா ஒரு மாதம் சண்டை போடுவீங்களா? 2 பேருக்கிட்ட ஆயுதம் இருக்க வரலாம் சண்டை போட்டுருப்பீங்க. அப்புறமா உங்களுக்கு என்ன போச்சு? ஏன்னா பெரிய குடும்பத்தில் எவனும் சாக மாட்டான். ஒரு டீ கொடுப்பாரு, இவர் போய் டீ குடிச்சிட்டு தேநீர் விருந்தில் கழிச்சிட்டு மாட மாளிகை கூட அப்புறம் 4 சீமாட்டிங்களும் குடிச்சிட்டு ஆடிட்டு போர் வந்து முறிதி இனிமேல்ட்டு அமைதி வளர்ந்து போயிடுவீங்க. இதானே நடக்குது. இந்த கேவலம் தானே நடந்துருக்குது. மனுஷனா எதுக்கு நான் கேட்குறேன், எதுக்கு நீங்களாம் பெரிய மனுஷனா கோட்டு சூட்டு துணிமணிலாம் போட்டுன்னு போகிறீங்க? அப்படியே கற்கால மனிதன் மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாமல் அப்படியே போங்களேன். நீங்கள் பண்ணுறது என்ன? கேனிபாலிசம். மனுஷன் அழிக்கிறது இல்லை மனுஷன் பிச்சு தின்றதுன்னு என்ன அதை தான் பண்ணுறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன மாண்பு வேண்டி கிடக்குது, மதம் வேண்டி கிடக்குது? 2 தரப்புலேயும் தான் சொல்கிறேன் நான். சார் ஒரு கண்ணெதிரில் ஒரு குடும்பம் சிதையுதுன்னா நீங்கள் எப்படி சார் ஒரு தலைவனாக தூங்குவீங்க? அப்போது அங்கே தானே நெல்சன் மண்டேலா, சாக்ரட்டிஸு, மகாத்மா காந்தி எல்லாம் இன்னும் நிற்கிறாங்க, வாழுறாங்க. அங்கே தானே. யார் பெரிய ஆள்னு இந்த சண்டை போட்டு குண்டு போட்டு காட்டலையே. மனிதாபிமானத்தில் யார் பெரிய ஆள்? வல்லரசு அப்படின்னா சரி, வல்லரசுனா எதில் வல்லரசு? ஊரில் பசி பட்டினியே இல்லையா? பஞ்சமே இல்லையா? எல்லாருமே வந்து நல்ல வசதி வீட்டில் தான் இருக்காங்களா? அங்கெல்லாம் ஸ்லம் இல்லையா அமெரிக்காவில்? இன்னொன்று, ஈரான் விஷயத்தில் அந்த சுற்றி இருந்த மற்ற கல்ஃப் நாடு இருக்காங்க, அவங்க நடந்துக்கின விதம் என்னடா, நம்பால் ஒருத்தர் வெளியாளுக்கு காட்டி கொடுக்குறோமே, பணம் எப்படின்னா வரும், எந்த பணம் வேணும், எதுக்கு அவங்க அந்த இடத்த கேட்குறாங்க? இங்கே உதாரணத்துக்கு நம்ம தூதரகம் இருக்கீங்க, நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார் அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா கூட உடனே பரபரப்பாக ஓடி வந்து அங்கே போய் நீங்கள் எட்டி பார்க்க முடியாது, நிற்க விட மாட்டாங்க. அப்புறம் ஃபைலை வச்சுட்டு வெயிலில் இப்படி நிற்கணும். இது என்ன தெரியுமா, இந்த ஊரில் இருக்கிற யாருக்குமே இது உரைக்கிறது இல்லைங்க. கேட்டால் அது கான்சுலேட்டோட இடம், சரி இருக்கட்டும். அதுக்கு நீ வெள்ளைக்காரங்க யாருன்னா இங்கே வந்து இதை மாதிரி இல்லை, நம்ம அவங்களோட கான்சுலேட்டில் அவங்க போய் இந்த மாதிரி வெயிலில் நிற்க வைப்போமா? அந்த தப்பை நம்ம செய்ய மாட்டோம்ல. செக்யூரிட்டியா? என்ன செக்யூரிட்டியா? இங்கே என்ன எதனா குண்டு போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களா? அது உள்ள தவறு நடந்தாலும் யாரும் விசாரிக்க முடியாது. அது உங்களோட சம்மந்தப்பட்ட இடம், உங்கள் ரூல்ஸ் பிரகாரம் உள்ள ரைட்டு. நான் சொல்கிறது காம்பவுண்டுக்கு வெளியில் இன்னி வரலும் போய் பாருங்கள், ஒரு ஷீட் இருக்காது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, சொன்ன நேரத்துக்கு தான் நீங்கள் வரணும், நீங்கள் முன்னாடியே வந்து லைனில் நிற்கிறீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கும். அங்கே போய் பார்த்தா அந்த பேக் வைக்கிறதுக்கு, ஃபைல் வைக்கிறதுக்கு, கோட்டு வைக்கிறதுக்கு ஆட்டோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்து வச்சு அதில் ஒரு வாடகை வியாபாரம், காசு கொடுத்து ஆள் செட்டப் பண்ணி செட் பண்ணி நிற்க வைக்கிறது. என்னங்க என்ன 21வது நூற்றாண்டில் இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அனுமதிக்க முடியுமா? இப்போ இதெல்லாம் ரஷ்யா கேட்பாங்க, ரஷ்யா ஜெர்மன்லாம் இந்த விஷயத்துலலாம் வந்து ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஹவ் ஆர் யூ ட்ரீட்டிங் மீ, நான் சென்ஸ்ன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம பேசுவோம் மேரா தேசுக்கே அதுக்கே இதுக்கே அமைதியாக இருப்போம். பட் ஆனால் இந்த விஷயத்தில் பிரதமர் வந்து அமைதி கேட்குறது தான் பெட்டர். 2 பேருக்குள்ளே சண்டை நம்ம தேவையில்லாமல் போய் இப்போ நேற்று ஜெய்சங்கர் மேனன்கிட்ட கேட்டதுக்கு உடனே அமைதி திரும்பணும், பீஸ் வரணுன்ற மாதிரி, அது கரெக்டான நிலைப்பாடு தான் சார். அவங்க வந்து கொழுத்து போய் குண்டு போட்டு ஒருத்தன் அடிச்சிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கும் அதனால பாதிப்பு இருக்குது. அப்படி இப்போ ஃப்ரான்ஸ் கூட அதை பற்றி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது இன்னும் ஒரு வாரம் 10 நாள் இருந்துச்சா கண்டிப்பாக மற்ற நாடுகள் வந்து சும்மா இருக்க மாட்டோம். ஓகே, ஓரமாக போய் சண்டை போட்டு கெட்டு ஒழிங்க, எங்களுக்கு பாதிப்பு வருதுன்ற மாதிரி வரும். அதனால் உக்ரைனுக்கும் அதுதான் ஆச்சு. உக்ரைன் வந்து அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வாரே வந்திருக்கு. இப்போ சரி, இப்போ என்ன பெருசாக மாறி போச்சு? ரஷ்யாவை நீங்கள் என்ன அப்படியே கிரெம்ளின் அப்படியே திருப்பிட்டீங்க, மாஸ்கோவை என்ன அப்படியே மட்சி பாக்கெட்டை போட்டிங்களா? இன்னமும் காலர் மேலே தூக்கி விட்டுருந்தா விளாடிமிர் புட்டின் போயின்னுக்கிறார். புட்டின் எதனா வழி சண்டாங்கன்னா போனாப்பில்லையா? புட்டின் சொன்னாப்புல, என் நாட்டை பார்க்குற மாதிரி என்னை வெறுப்பேற்றுற மாதிரி ஏவுகணையோ இல்லை இந்த இராணுவத்தையோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறுத்தாத, உனக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது, நீ தள்ளி நில்லு, இங்கே வராத, நீ வந்தீன்னா இதுவரெல்லாம் பார்க்காத ரஷ்யாவை பார்ப்பேன் சொன்னாப்புல. இவர் இன்னொருத்தர் குத்த விமானத்தெல்லாம் அங்கே போய் ஓட்டி பார்க்குறது, அங்கே போய் பயிற்சி எடுக்கிறது, அதான் வச்சு அடின்னு அடிச்சாங்க. நீங்களும் திருப்பி அடிச்சிங்க, அது ஓகே. தியாகம், செத்து விளையாடுற தியாக விளையாட்டு விளையாடினுக்கிறாங்க, இங்கே விளையாடுறாங்க. அது இயற்கையை தான் பார்த்து கூலி கொடுக்கணும். இப்போ இவ்வளோ நாள் வந்து நாங்கள் தான் உலகத்திலே நம்பர் 1 நாடு அப்படின்னு மார்த்தட்டிட்டு இருந்தாங்க இல்லையா அமெரிக்கா? ட்ரம்ப் மூலமாக அந்த பிம்பம் உடஞ்சிருச்சாங்க. இப்போது உலக நாடில் எங்களோட ஆர்மியோட பவரு, எங்களோட ஃப்ளைட்டினுடைய ஏர்ஃபோர்ஸினுடைய அந்த சக்தியை வந்து வேறால ஈடு செய்ய முடியாது. நாங்கள் F-35 வச்சுக்கிறோம், F-15 வச்சுக்கிறோம். அப்படியே லைட்னிங் ஸ்பீடில் போகிற அளவுக்குலாம் போரில் தாக்குதல் பண்ணக்கூடிய
விமானம் வச்சுருக்குறோம். எங்ககிட்ட வந்து ஒரு நகரம் இப்படி இருக்கும், 5000 பேர் தங்கி அதில் எப்படி வேலை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி கப்பலையே வச்சுக்கிறோம். அந்த கப்பல் போய் நின்றுதுன்னா அந்த கப்பல் வந்து எதிரில் இருக்கிற நாட்டுக்கு சமம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெருமைக்கு உடைய நாடு தான் அமெரிக்கா. நான் என்ன கேட்குறேன், இது என்ன பெருமை வேண்டி கிடையாதுன்றேன். என்ன குழந்தைய பெற்று ஆஸ்பத்திரியை நடத்துறீங்க, 5000 பேர் வந்தாலும் எங்களால் வந்து பாதுகாக்க முடியும், எவ்வளோ பேர் கேன்சர் வந்தாலும் எங்களால் குணப்படுத்த முடியும், எங்கள் ஊருக்கு வந்தாவே வந்து அவங்க சந்தோஷமாக ஆயுசு நல்லாயிருக்கும், அப்படி எதனாவா பண்ணுறீங்க? அடுத்த தலைமுறைக்கு பாவம் சேர்த்துட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கை என்னன்னு தெரியாமல் இதில் என்ன பெருமை இருக்குது அப்படின்னா அந்த பெருமையை உடைக்கிற மாதிரி ஈரான் ஒரு 2-3 ஃப்ளைட்டுக்கு ஏர்கிராஃப்டை அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு விழுந்தவொடனே இது அது இல்லை அது இது இல்லை. அப்புறம் ஒருத்தர் தப்பிச்சு போய் நடுவில் இருந்தார், அவர் வந்து பென்டகனுக்கும் அப்புறம் டோவலுக்கும் வந்து அவர் வந்து தொடர்ந்து சிக்னல் அனுப்பிச்சிட்டே இருந்தார். அவர் அப்படியே பாதுகாப்பாக வச்சுருந்தோம். ஈரானோட அவங்களோட ஆர்மியும் ஈரானில் இருந்த மக்களும் போய் அவரை கண்டுபிடிக்காமல் நாங்கள் வந்து பாதுகாத்து அவர் அப்படியே ஏர்லிஃப்ட் பண்ணி ஹெலிகாப்டர் அப்படியே தூக்கின்னு வந்துட்டு அடுத்த ஹாலிவுட் படத்துக்கு ஸ்கிரிப்டே எழுதினுக்கிறார் உட்காந்து ட்ரம்ப். இது அனிமேஷன்லேயே பண்ணலாம். இது எதுக்குப்பா இவ்வளோ குண்டு இவ்வளோ விஷயம் தீபாவளி பட்டாசு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, சரி இது வந்து எது சூப்பர் பவர் அப்படின்றதெல்லாம் வந்து இது பெரிய வர்த்து கிடையாதுங்க. அதனால் ஐயா விஜய் சார் பாஷையில் சொன்னால் அது வர்த்தே கிடையாது. தெர் ஆர் அதர் வேஸ் டு ப்ரூவ் தட் யூ ஆர் சூப்பர் பவர். ஒரு நாட்டில் வந்து மிகப்பெரிய பவர் எதுன்னா அந்த நாட்டினுடைய கரன்சி ஐ வுட் சே. அந்த நோட்டை நீட்டினோடனே எதிரில் வர மற்ற நாட்டுக்காரன் பெத்தராயிடும் அப்படின்ற மாதிரி அந்த நோட்டுக்கு தான் வேல்யூ. நீங்கள் வச்சுக்கிற விமானம், நீங்கள் பண்ணுற இந்த வியாபாரம் அதெல்லாம் இல்லை. அது வந்து இன்னொருத்தரை தாக்கி வரக்கூடிய அந்த வருவாயோ இல்லை இன்னொருத்தரை தாக்கி வரக்கூடிய அந்த பேர் என்ன விதமான பேர் என்பது எனக்கு புரியல. அதற்கு வந்து எந்த விதமான ஒரு மாண்பு கிடையாது. ரெண்டாவது அமெரிக்கர்களே இது விரும்பலை. நிறைய பேர் அங்கேயே போராட்டம் வெடிச்சிருக்கு அமெரிக்கா உள்ளே. சொந்த நாட்டு மக்களுக்கு பிடிக்கல மேன் நீ பண்ணுறது. தே சி யூ வாட் இஸ் திஸ் பர்சன் டூயிங். ட்ரம்ப் வேஷம் போட்டுன்னு எங்கள் ரெஸ்டாரண்ட்டை 40% டேக்ஸ் யூ பிளாடி ஓப்பன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஃப் வேர்டு பி வேர்டெல்லாம் யூஸ் பண்ணால் ட்ரம்ப் மாதிரி அதை ஒரு 4 பேர் வந்து ஜோக்கரை பார்த்து கை தட்டுற மாதிரி திட்டு. சொந்த நாட்டில் அதிபர் இப்படி தான் ஒரு வெள்ளை முடி ஒரு தொப்பி போட்டு பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருந்தால் ட்ரம்ப்பு. அமெரிக்காவில் உடனே கை தட்டிட்டு அது காசு கொடுக்குறாங்களாம். இப்படி ஒரு வியாபாரம் வந்துக்குது. சொந்த நிர்வாண சிலையை ஊராக எடுத்துகிட்டு போய் ஆளாளுக்கு எத்திட்டு இருந்தாங்க, குத்திட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் இருக்குது. வெக்கமாக இருக்கு வேணாம் கொஞ்சமாச்சு. இப்போ கிளின்டன் இருந்தார், அதுக்கப்புறம் ஒபாமா இருந்தாங்க, அப்புறம் கெனடி சார் சொல்லுவாங்க அவன் வேறு லெவல் மனிதர். எப்படிலாம் இருந்தாங்க, இவர் எப்படி இருக்கிறார் பாருங்கள். அதுதான் சொல்கிறேன், ஒன்ஸ் அ பைத்தியக்காரன் இஸ் ஆல்வேஸ் அ பைத்தியக்காரன். இஸ் லிட்டரலி பிஹேவிங் லைக் அ மேட் ஃபெலோ, மேட் மேன். அது நான் வந்து எதுவும் மிகைப்படுத்தலாம் பேசல. இப்போ சமூக வலைத்தளம்னா எவ்ரி ஒன் கோயிங் மேட், எவ்ரி ஒன் பிகமிங் மேட், தேங்க்ஸ் டு த பிக்கெஸ்ட் மேடஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட் எவர் நோன், தேங்க்ஸ் யூ டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு போடுறாங்க. போட்டு அதுக்கு ஒரு 10 பேர் லைக்ஸ் போட்டு என்ன அவங்க அப்படிலாம் கத்துறதில்லை. ட்ரம்ப் ஃபாலோவர்ஸ் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லீக். அது தாவக தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு சென்னையில் 4 தொகுதிகள் வந்து பரப்புரை செய்வதற்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. 2 தொகுதியில் தான் வந்து அனுமதி வழங்க முடியும், அதுவும் நாங்கள் கேட்ட டைமில் வந்து அனுமதி கொடுக்காதனால பிரச்சாரத்தையே ரத்து பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் மாதவர்ஜனா பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர கமிஷனர் இருக்க வரைக்கும் நான் பிரச்சாரம் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான், ஒரு தலைபட்சமாக செயல்படுறாங்க விமர்சனம் வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? மற்ற எந்த கட்சி வைக்காத விமர்சனம் வச்சிருக்காரு. கொஞ்சமாச்சு மாநகர ஆணையாளர் வந்து கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துருக்கணும். அவரே 10 நிமிஷம் தான் பிரச்சாரம் பண்ணுவார். 10 நிமிஷம் கழிச்சு அவர் போகிறதான் டைம் ஆகும். பேசுறது என்னமோ 10-15 நிமிஷம் தான். 4-10 நிமிஷம் 1 ஹவர் டிராஃபிக் ஜாம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லா தலைவருக்கும் ஆகிறதுனால அது பர்மிஷன் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அதில் எதுக்கு இந்த மாதிரி வந்து பர்மிஷனை கொடுக்குறதில்ல, இதில் என்ன சிக்கல் தெரில. இப்படி இன்னும் எவ்வளோ நாளுங்க அவருக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாரு? கொஞ்சமாச்சு இந்த வேட்பாளர்களை பற்றின சிந்தனை யாருக்குமே கிடையாது. அவரே வெளில வர மாட்டேன்றாரு. எனக்கு என்னமோ சிட்டி போலீஸ் கமிஷனரும் விஜய் சாரும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்களாம் டவுட் இருக்குது. நான் பர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்குறேன், நீ கொடுக்காத மாதிரி கொடுக்காத, உன்னை காரணம் காட்டியே நான் அப்படியே டபாச்சு பிரச்சாரத்துக்கே போக நான் தேர்தலை சந்திச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆதவர்ஜனை விட்டு ஒரு பேட்டி பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் எப்படி அவங்குறாங்க இது பண்ணுறாங்களே. என்னமோ இதெல்லாமே வந்து அட்லீஸ்ட் தேர்தல் ஆணையம் வச்சு வந்து இது இல்லைன்னா திருப்பி நடக்குது. மேபி ஐ திங்க் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த இருக்கிற கமிஷனர் மேலே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் இருக்குமோ தெரியல. ஒரு கான்ட்ரவர்சி இந்த அளவுக்கு வந்தும் கமிஷனர் மாற்ற மாட்டேன்றாங்கன்னா அப்போ வந்து ஏதோ தெரியல, ஏதோ நடக்குதுங்க. பட் இது டிரான்ஸ்பரண்டா இல்லைன்றது என்னால் கணிக்க முடியும். ஆனால் ஏடிஎம்கே இந்த மாதிரி விமர்சனம் வைக்கணும் இல்லையா? இல்லை, ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட்லேருந்தே கேட்டிருந்தாரு. ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது இப்போ இருக்கிற அதிகாரிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு அவங்களும் இன்பதுறையெல்லாம் போய்
சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர்கிட்டலாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. அதாவது 5-3 அடுக்காக ஒழுங்காக செஞ்சாலுமே வந்து தேர்தல் ஆணையத்தோட லட்சணம் என்பது ரொம்ப கேள்விக்குறியாக ஒரு முறை மட்டமாக இருக்கும். நான் ஏன் இதை இப்போ பதிவு பண்ணுறேன்னா, இன்றைக்கி இருக்கிற சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் மேடம் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்றது என்னோட தனிப்பட்ட குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் அவங்க கௌரவத்தையும் அவங்க நல்ல பேரையும் காப்பாற்றுறதுக்கு எதனா செஞ்சாங்கன்னா பெரிய கோழி முட்டை. இதையே நான் சொல்றேன்னா, தக்காளி வியாபாரம் பண்ணிட்டு போனவங்களும் கோயம்பேடுல ஒருத்தர் 60,000 வச்சிருந்தாலும் பிடிச்சாங்க. ஆனா பெரிய பெரிய பணக்காரங்க ஒரு சில இடத்துல வந்து பணம் பட்டுவாடா ஆகுதுன்ற தகவல் வந்து வருது. நமக்கு ப்ரூஃப் இல்லை, உறுதி இல்லை, ஆனால் செவி வழி செய்தி வருது. ஆனா எந்த ஒரு ஒரு பெருசா ஒரு 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 அமைச்சர் வீட்டுல இருந்து எடுத்தோம், ஒரு எதிர்கட்சி தலைவர் வீட்டுல இருந்து, எம்எல்ஏ வீட்டுல இருந்து எடுத்தோம் அப்படிலாம் வரல. இந்த நகையத்துன்னு போறவங்க, கல்யாணத்துக்கு போறவங்க, இல்லை சாப்பாட்டு வீட்டுக்கு சமையலுக்கு ஆர்டர் கொடுக்க போறவங்க, சீட்டு பணத்தை எடுத்துன்னு போறவங்க, இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் வருது. அப்போ எனக்கு ரொம்ப வந்து இந்த தேர்தல் ஆணையத்துக்கு அப்போ இந்த வியாபாரிகள் கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு ட்ராமா பண்ணின்னு தெரியுறீங்க குறுக்க? நீங்க வேற, நீங்களாம் இல்லைன்னு தெரிஞ்சா என்ன ஆகுதுன்னா, இந்த தேர்தல் ஆணைய செலவுக்கு பயந்து பண்ற செலவை நிறுத்திடுறாங்க. இந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நேற்று நான் போய் பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப கம்மி இடத்துல தான் ஆட்டோ பிரச்சாரம் நடக்குது. ரொம்ப ரொம்ப கம்மி இடத்துல தேர்தல். ஏன்னா இந்த இறுதி வேட்பாளர் வரணுமா பட்டியல் வந்த உடனே தான் இவங்க வண்டியில ஏறி போய் ஓட்டு கேட்க போவாங்களாமா. ஏன் அதான் சொல்லிட்டாங்கல்ல, போக வேண்டியதுன்னு. என்னன்னா செலவுக்கு பயந்துக்கிட்டு ஒரு நாள் அந்த வண்டி எடுத்துன்னு சுத்தினா கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 லட்ச ரூபா ஆகும். இந்த வண்டி காசு, வரவங்களுக்கு அந்த பூத்து காசு, தேர்தல் வேட்பாளர் செலவுன்னு அந்த செலவு கட் பண்றதுக்கு வேண்டி என்ன பண்றாங்கன்னா, இந்த வேட்பாளர் பட்டியல் வந்த உடனே அப்புறம் லாஸ்ட் ஒரு 14 நாள் அப்படியே டைட்டா பிரச்சாரம் பண்ணிட்டு செலவை கம்மி பண்ணிட்டு வாக்காளருக்கு காசா குத்தணும். நான் என்ன சொல்றேன்னா, 45 நாள் தேர்தல், 45 நாள் ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ணுங்க. பிரியாணி சாப்பாடு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க. பூரா கருப்பு பணமும் வெளில வரட்டோன்றேன் நான். எல்லா அரசியல்வாதி பணமும் வெளியில வரட்டோன்றேன் நான். சும்மா இது ஏமாத்து வேலை இந்த தேர்தல் ஆணையம் பண்றது. சும்மா வந்து போற வர வியாபாரம் எல்லாம் புடிச்சுன்னு அப்படியே இது பண்றது. சரி, 50,500 ரூபா வச்சுருந்தா என்ன பண்ணேன்? இப்போ எண்ணும்போது ஒரு நோட்டு சேர்த்து எண்ணிட்டேன், 101 நோட்டு இருக்குது. என்ன பண்ணோம்? உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படியே காசை. கொஞ்ச நாள் லாஜிக் வேணும். திருடுறவங்கள ஊழல்வாதியெல்லாம் தண்டிச்சு உள்ள போறதுக்கு ஒரு இந்த நாட்டில் வந்து ஒரு சட்டப்படியும் சரி திட்டப்படியும் சரி ஒரு செயலாக்க முடிவு இல்லை. 30 நாள் அதாவது கொள்ளையடிக்கிறவங்களாம் விட்டுற வேண்டியது. 30 நாள் வந்து அப்படியே ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நிமித்த வேண்டியது. பெரிய கிரேனை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நிமித்துவாங்க இவங்க. அதுதான் இந்த தேர்தல் ஆணையம் பண்ணுது. இதுல அதிகாரியை மாற்ற சொல்லி கேட்கறாங்க, குறைந்தபட்சம் அதை கூட மாத்துறதுக்கு முடியல. இதெல்லாம் ஒரு தேர்தல் ஆணையம். இது எதுக்கு உங்களுக்குலாம் ஒரு டிபார்ட்மெண்ட், இமீடியட் எலெக்ஷனு, அந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷனு? ஆல்ரெடி பல வருஷமா தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. ஐயா நரேஷ் குப்தா இறந்துட்ட பொழுது அவரோட அந்த இறுதி சடங்கப்போ போயிட்டு நான்லாம் வந்து பார்த்துட்டு என்ன அறியாம கண்ணில் வந்து தண்ணி வந்தது. ஆள் இப்படிதான் இருப்பாரு. பட் எலெக்ஷன் கமிஷனர்லாம் எப்படி இருக்கணும் ஒரு சில விஷயத்த பண்ணி காட்டணும். எளிமையின் சிகரமா வாழ்ந்தார். தேர்தல் ஆணையம் அதாவது சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் போஸ்ட்ன்ற விளையாட்டு கிடையாதுங்க. நீங்க வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி ரேங்க்ல தான் இருப்பீங்க, ரிப்போர்ட்டிங் டு சீஃப் செக்ரட்டரி, கமாண்டட் பை ஹோம் செக்ரட்டரி. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எனக்கு தெரியும். பட் வேர் இஸ் யுவர் பொலிட்டிக்கல் வில், ஆர் அட்லீஸ்ட் ஷோ தட் தேர் இஸ் அ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு. வெறும் ட்ரேடர்ஸ் அரெஸ்ட் பண்றது, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அது கூட வேணாம். உங்களால போய் ரைடு எல்லாம் போட்டு எதுவும் பண்ண. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரைடு எல்லாம் நடத்தணும்னு நான் சொல்லவே இல்லை. யார் யார் நிறைய சம்பாதிச்சுக்கிறாங்களோ, யார் ஊரட்சி உலையில போட்டாங்களோ, யார் மணல்ல திருடினாங்களோ, யார் டாஸ்மாக்ல திருடினாங்களோ செலவு பண்ண போட்டோம் மக்களுக்கு. சார் நான் வந்து பாருங்க, நான் பேசுறது நல்ல அரசியலா மோசமான அரசியலா, இது வந்து ஒரு பத்திரிகையாளர் இப்படி பேசுறாரு, அதெல்லாம் வந்து நான் வரல. நான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பத்திரிகையாளர். இங்கே நாட்டில் என்ன நடக்குதோ அதை கண்ணாடி மாதிரி நான் வந்து இந்த பூசி மொழிப்பெல்லாம் பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை. இந்த நாட்டில் அவலமான அரசியல் நடக்குதுன்னா ஆமாம் நடக்குது. அந்த அவலமான அரசியலுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் குறைந்தபட்சம் சந்தேகம் வராத மாதிரி நடிக்க வாட்சி கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு தேர்தல் ஆணையம். அந்த இதுக்கு எதுக்கு நீங்க வந்து 3 நாள் வந்துட்டு ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் தங்கிட்டு போனீங்க? நீங்க நான் என்ன சொல்றேன்னா, டிஜிபி இப்போ மாத்திருக்கீங்க. டிஜிபியை கூட மற்ற ஆஃபீஸர்ஸ் எங்கெங்க கம்ப்ளைண்ட் வந்து மாற்றலாமே. அதனால ஆதவச்சனம் இதை சொல்லணும்னு இல்லை, தாவேக்கா விமர்சனம் பண்ற அளவுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் வந்துச்சுன்னா நீங்களாம் வந்துட்டு சூப்பர் தேர்தல் ஆணையம் சிறப்பு. அதாவது எதையுமே ஒழுங்காக பண்ணாத ஒரு கட்சி தான் தாவேக்கா.
இவங்க பிரச்சாரத்துக்கு போக மாட்டாங்க, மக்களை காக்க வைப்பாங்க, மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாங்க, ஊர் ஊரா போக மாட்டாங்க, முகத்தை காட்ட மாட்டாங்க, உழைக்க மாட்டாங்க, எல்லாமே தப்பு தப்பா பண்ற தாவேக்கா ஒருத்தரை பார்த்து தப்பு சொல்லுதுன்னா உண்மையிலே அங்க வெட்கி தலைகுனிய வேண்டியது தேர்தல் ஆணையம். இதை விட தேர்தல் ஆணையத்தை வேற யாருமே இனிமேல் ஆதரவு எந்த விமர்சனம் பண்ணாலும் தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு மேல யாரும் அசிங்கப்படுத்த முடியாது. இந்த கரடியே டேஷ் பண்ண தருணம்னு ஒரு படத்துல ஒண்ணு வரும், அதுதான் அதுக்கு தேர்தல் ஆணையத்தோட நிலைமை. விஜய் அவர்களே 2 நாளைக்கு தான் பிரச்சாரத்துக்கு வராரு. அப்பயுமே இந்த மாதிரியான அதான் நான் வந்து அவர் வெளியில வரணும், மக்களை பார்க்கணும், பிரச்சாரம் பண்ணணும், தாவேக்கா வேட்பாளர்கள் ஓட்டு கிடைக்கணும், நம்ம ஒரு சைடு பேசிட்டு இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? இது வேற ஆதரவு சொன்னா தேர்தல் ஆணையம் வேண்டி வரட்டும். எங்க அண்ணா பாரு 234 தொகுதியில வீடு வீடா போவாரு, சூப்பர்மேன் மாதிரி மாடி மாடியா தாவாரு, ஸ்பைடர்மேன் மாதிரி பால்கனில இருந்து இங்க தாவாரு, வைப்பு பண்ணுவாரு, ஸ்பீக்கர் போடுவாரு, டான்ஸ் போடுவாரு, குத்தாட்டம் போடுவாரு, என்னென்னமோ சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லை. கேட்டா இப்ப தேர்தல் ஆணையத்து மேல போறது. எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையமே சார் ஏதோ செட்டிங் நடக்குது சார், அதுதான் எனக்கு தெரியுது. யாரு நல்லவங்க யாரு கேட்டவங்கன்னா தெரியல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப 4 தொகுதி அவர் பர்மிஷன் கேட்டார், குத்தா என்ன குறைஞ்சு போயிட போகுது நான் கேட்கிறேன். என்ன அவருனா என்ன சாராயம் காசுனாரா இல்ல வந்து கஞ்சா விற்கணும்னாங்களா? தேர்தலில் பிரச்சாரம் தானே பண்ணி பர்மிஷன் கேட்டா என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு விட வேண்டியதானே? நீங்களும் வந்து ஏதோ அல்பத்தனமா தானே பண்ற மாதிரி தெரியுது. ஆதரவு அந்த விஷயத்துல கேட்கறது கரெக்டா தானே தோணுது. சரி, நான் என்ன சொல்றேன்னா தாவேக்காவை நான் விமர்சனம் பண்ணக்கூடியவன். ஆனா மக்களை சந்திக்கணும் பிரச்சாரம் பண்ணணும் வரும்போது நீங்க ஏன் வந்து தாவேக்காவோட விமர்சனத்துக்கு ஆளாவீங்க? அவ்வளவு மோசமா ஏன் இருக்கிறீங்க? அப்போ தள்ளுமுள்ளாய் இறந்துட்டா அப்ப யார் மேல பழி வரும்? அதுக்கெல்லாம் சேர்த்து தானே வாங்குறீங்க துட்டு, சம்பளம், யூனிஃபார்ம். எதுக்கு? ஜனநாயகப்படி விஜய் சார் வீடு வீடா போய் ஓட்டு கேட்கறதுக்கு பர்மிஷன் கேட்கிறார். தப்பு தண்டா எதனாலன்னா கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு போடுவோம், வைக்க வேண்டிய இடத்துல. பண்ண மாட்டாங்கல்ல? இல்ல விஜய் அவர்கள் தான் நினைக்கிறாரு நம்ம போனா ஒரே நாள்ல வந்து 4 தொகுதியை முடிச்சுட்டு வந்துடலாம், எதுக்கு நம்ம 2 தொகுதியா போயிட்டு. நான் என்ன சொல்றேன்னா பேப்பர்ல 216 தொகுதி எழுதி இப்படியே காட்டிடுங்க, அப்படியே முடிச்சிடுங்க. பனையூர்லயே உட்காந்து வீடியோ எதுக்கு வெளில வரணும்? இதை எதை குறை சொல்றதுன்னே தெரியல எனக்கு. தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றதா இல்ல தாவேக்காவை குறை சொல்றதான்னு அவங்க தான் அது 2 நாள் 3 நாளா சொல்லிட்டு இருக்காப்ல. ஆதரவு கமிஷனர் சரியில்லை, இவர் பிரச்சாரம் பண்ண விட மாட்டேன்றாருன்னு. காது கேட்குதா கேட்கலையா? தாவேக்கான்றது ஒரு கட்சி, அதுக்கு ஓட்டு போறதுக்கு மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அது ஒரு கட்சியா இல்லையா? ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்னா என்ன தெரியுமா? ஆர் யூ பிஹேவிங் அக்கார்டிங் டு தி லா அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் திஸ் நேஷன்? எலெக்ஷன் கமிஷனோட நார்ம்ஸ் என்ன? அப்ஜெக்ஷன் இருக்கா? அந்த அப்ஜெக்ஷன் கேட்டு அது என்ன பண்ணோம்? சரி அவரு இல்லையா, வேற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி 15 நாள் லீவ் கொடுத்து அனுப்புங்கன்னா அவ்வளோ இருக்கணும்னா அப்போ ஏதோ தெரியல. நம்ம இது உள்குத்த உள்ள ஃப்ரெண்ட்ஸா ஓனம்டா பண்றாங்களா என்ன தெரியாது. இதெல்லாம் ஸ்கிரிப்டா தெரியாது. நான் பாட்டுன்னு பாவம் அந்த கட்சிக்கு நான் வந்து அடிப்படையில் தாவேக்காவில் வேட்பாளராக நிற்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் சார். விஜய் அண்ணா வந்து நம்ம தொகுதியில் நம்ம காசில் ஒரு 10 தெரு போனார், 10 நிமிஷம் பேசினா கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும், நான் ஓட்டு வாங்கணும் சார். ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் அது ஒரு ஏக்கம் சார். கடனை வாங்கி செலவு பண்ணுறோம், இல்லாதப்பட்டோம் எல்லாம் வந்து முன்னாள் அமைச்சரோ இன்னாள் அமைச்சரோ கிடையாது. இப்போ நம்ம ஐயா விஜயபாஸ்கர் இருந்தார், முன்னாள் மருத்துவ அமைச்சர், நல்ல வசதியானவர், அவருக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. ஐயா KN இருக்கிறார், உண்மையிலே மிகப்பெரிய ஏழை, ஒன்றுமே கிடையாது. பொன்முடி அந்த மண்ணு திருடு போனதும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிச்சு. அந்த அளவுக்கு அது மாதிரி கிடையாது இவங்க, இல்லாதப்பட்டவர்கள். அப்போ அவரே வந்து தொடங்கி பர்மிஷன் கேட்கும்போது பர்மிஷன் இல்லை. அவர் கேட்டால் 1 hourல முடிக்கணும், 2 hours, ஒரு 4 மணி நேரம் தான் கொடுங்களேன். சிஎம் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் இப்படி தான் பிஹேவ் பண்ணுறீங்களா? அதிமுகலேருந்து பர்மிஷன் கேட்டால் இப்படி தான் பண்ணுறீங்களா? பர்மிஷன் கொடுக்குறது என்னங்க பிரச்சனை? இன்னொன்று என்ன பண்ணணும்னா 16 தொகுதி பர்மிஷன் கொடுத்துடணும். நானா இருந்தாலும் ஆமாம் எல்லா தொகுதியும் போக பர்மிஷன் கொடுக்கணும். அவரு ஐயோ பர்மிஷன் கேட்டால் தப்பாக போச்சு போகுது, 8 மணிக்கே காலையில் வர சொல்கிறாங்க, நைட்டு 7 மணி வரும். இன்னொருத்தர் சொல்லுவோம் அம்பத்தூர்ல இருக்கிறேன், அண்ணா வெளிவாக வரணும், அம்பத்தூர் வாங்கினேன். அம்பத்தூர் வந்தோம்னா ஆவடியில் இருக்கிறேன், அண்ணா அம்பத்தூர் வரீங்க ஆவடி வாங்கினேன். ஆவடியில் இருக்கிறோன்னா நான் இவ்வளோ தூரம் வண்டிங்க, அப்படி லைட்டு தெரிஞ்சா மதுரை வாயில தான் அண்ணா அப்படியே பூந்தமல்லிடுவான். தலை சுத்தம் விஜய்க்கு அவர் போகிறது இல்லை. அப்போ ஏதோ நடக்குதா? கேரே செட்டிங்கா அப்படின்னு கேட்பார்ல சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில், அது மாதிரி எதனா கேரே செட்டிங்கா தெரியல.
விஜய் அவர்கள் பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்ணாரு, அதே போல இங்கேயும் பிரச்சாரம் பண்ணாரு, திருச்சி கிழக்குலயும். அங்கேயே இப்போ மற்ற பிரச்சாரம் ரோட் ஷோ ஏடிஎம்கேனாலும் சரி டிஎம்கேனாலும் சரி வந்து மற்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவாங்க, ஜஸ்ட் காட்டவா செய்வாங்க. விஜய் அவர்கள் அதையாவது பண்ணிருக்கலாம், ஏன் அதை பண்ண மாட்டாங்க? விசில் தான் காட்டுறோம், விசில் தான் சின்னம், சின்னம் தான் விசில், விசில் தான் வேட்பாளர், வேட்பாளர் தான் விசில், எல்லாமே இந்த பிகிலுக்குள்ள இருக்குது. அப்படியே ஊதினே போனா அப்படியே ஊதினே போயிடும் ஓட்டு. என் முகம் தான். ஆமா, என் முகம் தான். அந்த முகத்தை தான் காட்ட விட மாட்டேன்றாங்க தேர்தல் ஆணையம். என்னத்த அரசியல தெரியல. இதெல்லாம் வந்து கால குடும்பம். இது சுருக்கமா சொல்லணும்னா வேட்பாளர் என்பவர் மக்களை சந்திக்க வேண்டிய தருணம். டைம் இஸ் கோல்டன், தே ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். நல்லா தெரியும், தெரிஞ்சு இந்த மாதிரி வேலை நடக்குது. ஓனும்ட்டே பண்ணுதா தேர்தல் ஆணையம், இல்லை தாவேகாவோட ஃப்ரெண்ட்லியாக எதனா ஓனும்ட்டே தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆதவர்ஜனா சொல்கிற அந்த ஒரு விஷயம் கமிஷனர் மாற்றப்படணும் அப்படின்றது நியாயமான கோரிக்கையாக தான் எனக்கு தெரியும். விஜயோடைய வேட்புமனுலேயே பார்த்தீங்கன்னா 2 பிரச்சனை வந்துருச்சு. மற்ற நிர்வாகிகள் மற்ற வேட்பாளர்கள் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய சந்தேகமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க சார்? வெரி புவர் பொலிட்டிக்கல் கால்குலேஷன், புவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாலிடிக்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாமலே போய் கொடுத்துட்டு திருப்பி அனுப்புற வீடியோலாம் வருது. ஆமாம், ஃபில் பண்ணுறோம். அந்த அதிகாரி பாவம் தள்ள, ஐயோ இப்படி ஒரு நாமினேஷன். காலையில் ஆல்ரெடி நிறைய ட்ராமா நடக்குது. காலைல ஒருத்தர் சாமி வேஷம் போட்டு புல்லாங்குழலாம் எடுத்துன்னு போகிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, தலையில் வந்துட்டு சில்லறை காயினா எடுத்து வச்சுட்டு அங்கே போய் குளத்தோட போய் நின்றுனா, எப்பா கையெல்லாம் வலிங்க, எனக்கு என்ன நேரம் அந்த சாமி நீ கட்சி நாள் கிளம்பு அப்படின்னு சொல்லி கெஞ்சி நேற்று நினைக்கிறேன் கெஞ்சிலாம் அனுப்புகிறாங்க. எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸும் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு அண்டர் செக்ரட்டரியாக ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார். அவெல்லாம் வந்துட்டு 2 தொகுதியில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னாமே அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ அவர் வந்துட்டு இப்போ லெட்டர் எதனா எழுதணுமா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு லா புக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பேர் வந்து பிரபாகர் ஐயான்னு சொல்லிட்டு டெப்டி செக்ரட்டரியாக இருந்தார் பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியில். நிறைய நாள் அங்கே தான் வேலை செஞ்சுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 தொகுதியில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா என்னங்க இது, எதுக்குங்க 2 தொகுதியில் நிற்கிறோம்? ஒரு தொகுதியில் நின்று போகக்கூடாதா? அப்போ 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும். அப்போ அங்கே திருப்பி மறுபடியும் எலெக்ஷன் நடத்தணும். அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு லீவ் விடணும். அங்கே இருக்கிறதுக்கு 30 நாள் பிரச்சாரம் பண்ணணும். அங்கே இருக்கிற வியாபாரிங்க பொருளாதார ரீதியாக எதுவும் பண்ண முடியாது. எவ்வளோ சிக்கல் இருக்குது, எவ்வளோ பணம் விரையணும். அவர் வந்து அந்த செக்ஷன்ஸ் தான் சொல்கிறார். நீங்கள் பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது லோக்கலில் ஓட்டுக்கு காசு கிடைக்கும், ஆனால் ஆட்சின்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா காசு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் தான் வரப்போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா இவ்வளவு கவனிப்பு உபசரிப்புலாம் இருக்காது. அதான் அப்போவே ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தோமே, அதில் வந்து லைட்டாக ரீசார்ஜ் தான், டாப் அப் தான் பண்ணுவாங்க. புது சிம் கார்டு போட்டு மொத்தமாலாம் உங்களுக்கு வாங்கி தர மாட்டாங்க. அதெல்லாம் இருக்குது. அப்போது தேர்தல் ஆணையமே வந்து ஒரு தவறை வந்து ஒரு ஊக்குவிக்குது. சும்மா அந்த பப்ளிக் கிட்ட வந்துட்டு பில்லுக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, உங்கள் பேஸ்ட்டில் உப்புக்குதா. எஸ்ஐஆர் போட்டதுக்கப்புறம் நமக்கு கம்மியாகி போச்சு. 800 பூத்துக்கு வந்து 800 ஓட்டு, 700 ஓட்டு, 900 ஓட்டு ஆச்சு. முன்னாடி 1300, 1500 ஓட்டு. ரொம்ப 900 பேர் ஒரு இன்னைக்கு டிஎம்கேவோ இல்லை ஓரளவுக்கு ஏடிஎம்கேவோ 100 ஓட்டு ஒரு ஆள் ஈஸியாக போட்டுருவாங்க பூத்துக்கு. 100 பேர் 20 நாளில் காசு கொடுக்க முடியாதா? டெய்லி கைமாற்ற மாதிரி போயிட்டு கூட சைக்கிள்லேயே கூட போய் கொடுத்துட்டு வருவாங்க. சரி, கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்கணும். பேங்க்கில் எங்கே டிரான்சாக்ஷன் பெருசாக மூவ் ஆகுது. 2 லட்ச ரூபா பேங்க்கு கடன் ஒருத்தர் போய் லோன் வாங்கியிருக்கிறார், நகையை வச்சு காசை வாங்கிட்டு வந்துட்டார். காசை வாங்கிட்டு வந்துட்டு வேறு ஒருத்தர் கொடுத்துட்டாரு. பேங்க்காரங்க ஃபோன் பண்ணால், இல்லை பிரச்சனை, பேங்க்கில் வந்து இன்கம் டேக்ஸ் கேட்குறாங்க, நீ அந்த காசை எடுத்துன்னு தயவுசெய்து கொடுத்துருன்னு பேங்க்கில் வேலை செய்கிற எம்ப்ளாயி கெஞ்சாத போகிற. இவர் என் பணத்தை நான் எடுத்துன்னு போனேன், நான் எதுக்கு வந்து, இல்லை நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களோட ஆர்டிஜிஎஸ் அவங்களோட பேங்க் கார்டு வாங்கிடுவாங்க. அவர் வந்து பேங்க்கு கார்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்க பேங்க்லேருந்து அவங்களுக்கு அப்படியே பண்ணி கொடுத்துறோம். அந்த காசை எடுத்துன்னு கொடுத்த காசை போய் திருப்பி 3 மணி நேரம் தண்டம். இதில் என்ன தவறு இருக்குது? உங்களோட அந்த நன்னடத்தை, அந்த அந்த ரூல்ஸு நாம்ஸுனால பேங்க்குக்காரங்க எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, வங்கியில் அக்கௌண்ட் வச்சுக்கிறவங்க எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, எவ்வளோ நெருக்கடிக்கு நீங்கள் ஜனங்களை உள்ளாக்கி வச்சுருக்கீங்க. ஏதேடு வங்கி எல்லாம் பேங்க்கில் தான் பண்ணோம். ஆனால் லஞ்சம் துட்டு திருடுறது ஒன்று அப்படியே பிளாக் கேஷ்னு போயிடலாம். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் வழக்கு எஃப்ஐஆர் போட மாட்டீங்க. எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டு சொன்னாலும் அப்படியே உக்கான்னு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. கோர்ட்டு கேஸ் எடுக்காது, தீர்ப்பை உடனே சொல்லாது. அப்படி மீறி சொன்னாலும் அவங்க ஹைகோர்ட்டு போவாங்க. ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட் போவாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த 2 லட்ச ரூபா நகையை அடமானம் வச்சு அந்த காசை எடுத்துன்னு போகிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்ககிட்ட வந்து திருப்பி தொங்கணும். அவங்க இது ஒரு கூத்து. இது எதுக்கு இதெல்லாம் இப்போ விஜய் சார் பற்றி நீங்கள் கேட்கும்போது நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் இப்படி ஒன்று நடக்குது நாட்டில். அவருக்கு தெரியுமான்னு தெரில. அவர் அட்லீஸ்ட் பிரச்சாரத்துக்கு வெளியில் வந்தாச்சு யாரோ சொல்லுவாங்க, பேசுவாங்க. இன்னொன்று, இந்த ஃபாஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, நிறைய இடத்துல வந்து
இப்போ சுங்கவரிச்சாலை இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அது வந்து எங்களுக்கு பிரச்சனை, அது சார்ந்து ஒரு சில நடவடிக்கை எடுக்கணும் லாரி ஓட்டுநர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. எந்த கட்சியுமே அதை பற்றி பேசணும். அது மக்கள் பிரச்சனை தானே. மாநில கட்சிகள் எதுவுமே அதை பற்றி பேசல. தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் வேல்முருகன் ஒண்டி தான் அந்த விஷயத்தில் கொள்ளை அடிக்கிறீங்க. நீங்கள் பகல் கொள்ளை அடிக்கிறீங்க. மத்திய அரசு ஒரு வண்டி வாங்கும்போது ரோட் டேக்ஸ் போட்டுறேன், நான் டயருக்கு போடுறேன்னா அதுக்கு ஜிஎஸ்டி, பெட்ரோல் போட்டால் அதுக்கு ஜிஎஸ்டி, விஎஸ்டி, இன்ஜின் ஆயிலேருந்து லேபர்லேருந்து எல்லாத்துக்கும் கட்டுறேன் ஒரு வண்டி வரி. அப்புறம் வந்து ரோடு போட்டு குத்தா தான் உனக்கு வருமானம். அதையும் போட்டுட்டு வரியும் வாங்கிட்டு இந்த வண்டி ப்ளஸ் சுங்க வரி வாங்குறீங்க. சரி வாங்கினீங்கள, அது எதுக்கு அந்த ஃபாஸ்ட் டேக்கு எதுக்கு? போகும்போது காசு கொடுத்துட்டு போகிறேன். சிங்கிள்னா ஒன்று, டபுள்னா மேபி ஒரு 10% டிஸ்கவுண்ட்டு முடிஞ்சு நல்லா தானே போயிருந்தது. ஏன்னா அப்போ விட்டு காசை எடுத்துன்னு போய் எவனை பணக்காரனாக்கிறதுக்கு இந்த அநியாயம் பிடிச்ச இந்த ஃபாஸ்டாக எடுத்துன்னு வந்தீங்க. அதில் எவ்வளோ அக்கிரமம் நடக்குது. அதாவது நான் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, நான் 500 இல்லை 1000 எடுத்துன்னு போய் போட்டுடணும், நொட்டணும். அதில் எதுக்கு? அந்த பணம் என் பையில் இருக்கட்டும், பாக்கெட்டில். எதுக்கு நான் எடுத்துன்னு போய் கொடுக்கணும்? எதுக்கு மினிமம் டெபாசிட் நான் மெயின்டைன் பண்ணோம்? ரோட்டில் பள்ளம் இருக்குதுல்ல, பொந்து இருக்குதுல்ல, பாத்ரூம் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, எவ்வளோ 1008 விஷயம் இல்லைல்ல. சரி செய்கிறீங்களா? கரெக்டாக இருக்கா? எல்லா ரோடும் சூப்பராக இருக்கா? எதுக்கு நான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம்? அப்புறம் அப்படி போனால் வயான்னு கத்தும், ஏதோ கள்ளக்கத்தல் பண்ணு போகிற மாதிரி. சரி, இப்போ வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை விண்டிஷீல்டில் ஏதோ ஒரு குழந்தை அந்த ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரை பிடிச்சிச்சின்னா அது நீங்கள் மாற்ற போனீங்கன்னா, சார் இந்த ஃபாஸ்டாக் நீங்கள் வேறு தான் வாங்கணும், அந்த பேங்க் இப்போ ஃபாஸ்டாக் வரதில்லை, இந்த பேங்க்கில் வாங்குங்க, இல்லை அந்த ஏர்டெல்லில் வாங்குங்க, இல்லை அதில் வாங்குங்க, இதில் வாங்க. எதுக்கு எங்களை எத்தனையுமே பேங்க்குக்கு இப்போ சொல்கிறேன்? எதுக்கு என் நம்பர் கொடுங்க, எதுக்கு நான் ஓடிபி கொடுக்கணும்? யாரை ஏமாத்துற வேலை? எதோடு பேங்க் ஃபோன் நம்பர், பேங்க்குக்கு ஃபோனு, ஆதாருக்கு ஃபோனு, ஃபாஸ்டாகுக்கு ஃபோனு, எதுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கணும், எதுக்கு ஓடிபி எல்லாம் கொடுக்கணும்? அப்போ எங்களை இதை வச்சு எங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கும் இது மூலமாக எங்களுக்கு மாதம் 1500 2000 எங்கள் ஜோபிலேருந்து உரியிறீங்களா? இப்போ லேண்ட்லைன் இருந்தப்போ இந்த ராவடிலாம் இல்லையே. டெக்னாலஜியை வளர்க்குறேன்ற பேரில் மக்களோட பணத்தை எப்படி திட்டம் போட்டு திருடுறீங்க? இந்த ஃபோன் நம்பர் எதுவுமே முதலாளிகிட்ட விற்கணும். அப்போ தான் அவங்க அனுப்புவாங்க, இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோ, அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோ. சம்மந்தம் எல்லாமே நிறைய பேர் ஆன்லைனில் எதோ வாங்கிட்டு, ஆன்லைனில் அவ்வளோ ஃப்ராடு நடக்குது. பேங்க்லேருந்து பணத்தை அடிச்சுன்னு போயிடுறான். ஏன் நடக்குது இதெல்லாம் யார் பேசணும்? விஜய் அண்ணா பேசணும். அப்படி விஜய் அண்ணா பேசணும்னு நினைக்கும் போது சிட்டி போலீஸ் கமிஷனர் என்ன பண்ணுறாரு? அருண் சார் நீங்கள் வெளியில் போகக்கூடாது, வீட்டிலே இருங்க அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு. அதுதான் இந்த இவ்வளோ மக்கள் பிரச்சனையை, இந்த தினசு பிரச்சனையை நான் சொன்னதுக்கு காரணம் இதான். அதனால் இந்த தேர்தல் ஆணையம் இருக்குது பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அது வந்து பெரிய பூட்டிட்டு போயிடலாம். சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் வேட்பாளர் போட முடியாதாங்க, விஜய் அவர்கள் போட்டாலும் ஏடிஎம்கே டிஎம்கேலேருந்து கடைசி நேரத்தில் வேட்பாளர் முடிவாங்க, அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வேப்பநல்லி தொகுதி தாவக வேட்பாளர் வந்து கேபி முனுசாமி தலைமையில் அதிமுக இருந்தாங்க. ஒரு நாட்களில் வந்து நிறைய தொகுதிகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி தடுத்து எடுத்து போகிறாங்க? கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் சார் நிறைய பேரோட கூட்டணி வைக்கிறார். இப்போ கடைசியாக தேர்தல் ஆணையத்தோட கூட்டணியில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கும் வெளில போகிறது பிடிக்கல, அவங்களும் பர்மிஷன் கொடுக்கறதில்ல, அதனால் அது ஒரு கூட்டணி. ஒரு சில தொகுதியில் பாஜகவோட கூட்டணி, பாஜகவோட வேட்பாளர்லாம் வந்தால் சேர்த்துக்கிறது. இன்னொரு சில தொகுதியில் அதிமுகலேருந்து யாருனா வந்தால் சேர்த்துக்கிறது, திமுகவில் யாருனா வந்து சேர்ந்தா சேர்த்து. அப்போ இதுக்கு நீங்களே கூட்டணி வச்சுட்டு போயிடலாமே. நீங்கள் என்ன சொன்னீங்க? அதான் அவங்க வரணும் இல்லையா? அவங்க தான் கூப்பிட்டாங்க எல்லாருமே. உங்களுக்காக தவம் இருந்து நீங்கள் வாங்க, துணை முதல் ஆயிக்கங்க, நீங்கள் வாங்க, அதிகாரத்தில் பங்கேற்றுக்கங்க, நீங்கள் வாங்க, 2.5 வருஷம் உங்களை முதலமைச்சராக உட்கார வைக்கிறோம். அதெல்லாம் யார் சொன்னது? இது எல்லாம் கதை கட்டி விட்டு எல்லாம் பிரச்சாரம் நீங்கள் தானே பண்ணீங்க. அப்போ அதாவது இந்த பியூரிட்டி, நான் தூய சக்தி, இவங்க தீய சக்தி, இது ஊழல் சக்தி, இதெல்லாம் வந்து பேசலாம். அவர் பண்ணுறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நபர்கள் தான். மற்ற கட்சியில் செலவு பண்ணிவிட்டு அங்கே சீட்டு கிடைக்காம இங்கே வரவங்க எதுக்கு வராங்க? வியாபார மைண்டில் தான் வராங்க. உங்கள் கட்சிக்கு வந்து வியாபாரம் பண்ண போகிறாங்க. என்ன வியாபாரம்? அரசியல்வாதி. இப்போ நீங்கள் யாருன்னா பண்ணுறேன் சார், ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு, நீங்கள் போய்ட்டு வேட்பாளர் எப்படி கேள்வி என்ன சார் பண்ணுறாங்க? அவர் முன்னாடி கொஞ்சம் அந்த லோக்கலில் பஞ்சாயத்து அப்படி இப்படி பண்ணியிருந்தார். அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு சில மீடியேஷன்லாம் பண்ணுறாரு. அதை சொல்லும். அதாவது வேட்பாளர் வேண்டப்பட்டவங்க இருப்பாங்களே, அவங்ககிட்ட போய் சார் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இதுதான் பதில் வருது. கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்து, ரவுடி மாமூல், ஊரச்சு உலையில் போடுறது. அதாவது அப்படின்னா நான் வேறு எதனா இடம் காலியாக இருந்தால் அங்கே போயிட்டு நின்றுடுறது. அது பில்டிங் கட்டலாமா வேணாமா என்ன, இந்த வேலை தான் பண்ணின்னு இருக்கிறாங்க நிறைய பேர். இந்த வேலை தான் பண்ணலாம். ஒரு ஒரு சொல்லிக்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பண்ண வேண்டியது, அப்புறமா கல்வியாளராக மாறிட வேண்டியது.
இதுதான் இந்த மண்ணில் நடக்குது. இப்போ விஜய் வந்து வராரு, ஏழை பாழைகளுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு, பிரச்சாரம் பண்ண வேணாம் தொகுதியாக. இவங்கெல்லாம் இந்த பணக்காரவங்ககிட்டையும் இந்த தப்பாக வியாபாரம் பண்ணுறவங்ககிட்ட இவங்க தோக்க போகிறாங்க தாவேக வேட்பாளர்கள். அதற்கு பிள்ளையார் சொல்லி விஜய் வீட்டில் உட்காந்து ஏசி ரூமில் போட்டுன்னுக்கிறார். தாவேக தொண்டர்கள் தோக்க போகிறதுக்கும் அப்படி பார்த்தாலுமே விஜய் அவர்கள் சாதாரண தொண்டர். நீங்க சொல்ற மாதிரி வந்து ராயபுரத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் நிற்கிறாரு, அங்க போய் பிரச்சாரம் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானத்துக்கு இன்னைக்கு போறாரு, ஆதவனுக்காக போறாரு, அண்ணாநகர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு போறாரு. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அவர் பிரச்சாரம் பண்ண போறாரு. பணக்கார பாய்ஸோட தான் சார் சேருவாங்க. நீங்கள் என்ன சார் எங்களாம் லோக்கல் ஃபெலோஸ்லாம் சேர சொல்கிறீங்க? நாங்கள் வந்து சீமாட்டிகள் அப்படி ஒரு கேங்கோடு நாங்கள் போனோம் வரணும். நீங்கள் போய்ட்டு ஆட்டோ ஓட்டுறவர், மீன்பாடி வண்டி வச்சுக்கிறவர், காய்கறி விற்கிறவர், பால்காரர், அவங்களுக்கெல்லாம் போய் பிரச்சாரம், அதெல்லாம் ஐ டோன்ட் டூ தட். மெகா ஸ்டார் எப்பேற்பட்ட உச்சக்கட்ச நடிகர், நான் எல்லாத்தையும் விட்டு வந்துருக்கிறேன், என போய் தெருவா போக சொல்லுங்க, அது போக மாட்டார். நானும் அதுதான் உறுதியாக ஃபஸ்ட்லேருந்து அப்போவே நான் சொன்னேன், 6 மாதமாக சொல்லுங்கிறேன், அவர் போக மாட்டார். உனக்கு என்ன தெரியும், எங்கள் அண்ணன் பார் எப்படி பண்ணுறாரு, பிரிப்பார் மேய்ப்பார், அப்படியே தூக்குவாருன்னா சொன்னாங்க. கன்னியாகுமரி பக்கம் போனதே கிடையாது சார். நாகப்பட்டினம் கூட அப்படியே கிட்ட போயிட்டு அப்படியே ஓடி வந்துட்டார். இப்போ எல்லாமே ஒரு பெல்ட்டு. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் முடிச்சுன்னா திருச்சியிலேருந்து அப்படியே புதுக்கோட்டை, அதுக்கு கீழே போனீங்கன்னா அப்படியே சிவகங்கைலேருந்து அப்படியே ராமநாதபுரம், அது ஒரு ஸ்ட்ரெச்சு. அதே நீங்கள் திருச்சியிலேருந்து இப்படி போனீங்கன்னா திருச்சி, கும்பகோணம் வழியாக போய் தஞ்சாவூர் போய் அந்த சைடு திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், கீழ்வேலூர், அப்படியே போய் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அது ஒரு ஸ்ட்ரெச்சு. அதே திருச்சிக்கு முன்னாடியே நீங்கள் திண்டிவனம் வழியாக எழுதுறீங்கன்னா திண்டிவனம் போய்ட்டு விழுப்புரம், விக்கிரவாண்டி, விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, அது ஒரு பெல்ட்டு. அதை முடிச்சுட்டு அப்படியே வானூர் போவீங்க. கடலூரில் வந்து அந்த சைடு வந்து கடற்கரைக்கு அந்த சைடு, அதாவது கடலூர் நார்த்து சவுத்து. நீங்கள் தொகுதியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பண்ருட்டி, நெய்வேலி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், இப்படி வரும் ஒரு பெல்ட்டு. இது ஒரு ஸ்ட்ரெச்சு. இவ்வளோ ஸ்ட்ரெச்சாக போயிருக்கணும் சார். நான் சொல்கிறது ஒரு பார்ட்டு, ஒரு ஜோன் நான் சொன்னேன். அப்படியே இதே நீங்கள் இந்த சைடு எடுத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் போனீங்கன்னா திண்டுக்கல்லில் 5 தொகுதி, திண்டுக்கல் முடிச்சுட்டு அப்படியே மதுரையில் ஏறணும், மதுரையில் 10 தொகுதி, 10 தொகுதியை முடிச்சுட்டு அன்றைக்கி பேசுகிறார் ஞாபகம் இருக்கா, சோழவந்தான், ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, அதுக்கப்புறம் மதுரை மத்தி, தெற்கு, மேலூர், எல்லாம் விஜய். அதுக்கப்புறம் எந்த தொகுதியுமே பேசலை. இன்னொன்று, பாண்டிச்சேரியில் போயிட்டு கூட்டணி கட்சியில் நிற்கிறாங்க, அவங்க பேரை ஒரு 2-3 வாட்டி திரும்பி சொல்ல வேணாம், இவர் வேட்பாளருங்க, இவர் இந்த தொகுதியில் நம்ம வேட்பாளர் பேரையும் மாற்றி சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அரசியல் சார்ந்து, உலக அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களோட கொண்டு வந்தீங்க. மிக்க நன்றி.